Sponsored by Buy Mode Online Shopping. Number 1 online shopping in the Buy Mode. ப்ளே ஸ்டோரில் போய் பை மோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்தால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. வேணும்னா கூட நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கம்பெனி லிங்க் மூலியமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ என்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, பாசிப்பயிரின் மருத்துவ குணங்கள் என்னென்ன, அதோட நன்மைகள் என்னென்ன, சாப்பிட்ற மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்ன சத்து இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாசிப்பயிரை எல்லோரும் பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதில் என்னென்ன சத்து இருக்குன்னா, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், கார்போஹைட்ரேட், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, தாது பொருள்கள், இது எல்லாமே அடங்கியிருக்குது. எல்லா சத்துக்களுமே இதில் பெனிஃபிட்டாக இருக்குது. எல்லோருமே சாப்பிட்றது மூலியமாக நிறைய மருத்துவ குணங்களும் நன்மைகளும் இதில் அடங்கி இருக்கிறன. இதோட செடிகளை ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லோ கலரில் பூ பூக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு பயிறு வகையில் பாசிப்பயிறு. இது என்னென்ன நோயை போக்கக்கூடியதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை எல்லோருமே சாப்பிட்லாம். இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது. டெய்லியும் ஒரு பிடிச்ச பாசிப்பயிறு சாப்பிட்றது மூலியமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உதவுகிறது. மூளை வளர்ச்சி திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவுகிறது. ஞாபக சக்தியை அதிகமாக்கிறது உதவுகிறது. வல்லார பாசிப்பருப்பை போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்றது மூலியமாக நல்ல ஞாபக சக்தி வரும். மணத்தக்காளி கீரையும் பாசிப்பயிரையும் சாப்பிட்றது மூலியமாக நிறைய இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது. நிறைய வந்து இந்த நெஞ்சில் உள்ள சளிகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் தட்டம்மை, இந்த பெரியம்மை சின்னம்மை வியாதி வருது இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த பாசிப்பயிறு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் வந்து உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை வந்து அதிகமாக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை சமச்சீராக கொள்றதுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது. எல்லாருமே பார்க்குறதுக்கே பாருங்களேன், பச்சை பசேன்னு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடியது. வேக வச்சோ இல்லை முளைக்கட்டிய பயிராக கூட நம்ம எடுத்து சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். எல்லாத்துலேயுமே நல்ல சத்துக்கள் இருக்கின்றன. முளைக்கட்டியது சாப்பிட்றது சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை பார்க்க நல்லா இந்த முளைச்சி வந்ததை பார்க்கறதுக்கு சில பேர்த்துக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது முளைக்கட்டியது சாப்பிட்றது மூலியமாக. அப்புறம் வந்து இம்யூனிட்டி பவரை அதிகமாக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. எல்லோருமே பார்க்கக்கூடிய அளவிற்கும் வாங்கக்கூடிய அளவிற்கும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சத்து உள்ள பயிறு வகைகள்லேயே பச்சை பயிறு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பச்சை பயிராகும். இது எல்லோருமே விரும்பக்கூடிய வகையிலும் பார்க்கறதுக்கு அட்ராக்டாகவும் இரத்தழிவு நோய், நீரிழிவு நோய், அப்புறம் கற்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு, மோஷன் வராதவங்களுக்கெல்லாம் மோஷன் வரக்கூடிய சக்தியும் இதில் இருக்குது. நிறைய சத்துக்கள் உள்ளது எதுனா பாசிப்பயிறு. அது மட்டும் இல்லாமல் இது முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்றது மூலியமாக மோஷன் நல்லா வர்றதுக்கும், யூரின் ப்ராப்ளம் நல்லா அந்த கற்கள் வந்து சரியாக பயன்படுவதற்கும் வெளியில் வர்றதுக்கும் உதவக்கூடியது இந்த பச்சை பயிறு. எல்லோருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரே பயிர் வகைகள் பச்சை பயிறு பெனிஃபிட்